ஏ மறி குழந்தை, மறி குழந்தை, இங்க வாடி. என்னங்க காலையிலே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு 1008 வேலை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் சிக்கன் மட்டன் எடுத்துட்டு வரேன்டி சமையல் பண்றதுக்கு. அதுக்காக தான் கேட்கலான்னு கூப்பிட்டேன். இருங்க, நம்ம பசங்கள்ட்ட கேட்டுக்கலாம் என்னன்னு. ஏ மோனி, சீலா, இங்க வாங்கடி, அப்பா கூப்பிடுறாரு. மோனி வாடி, அம்மா கூப்பிடுது, போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். என்னம்மா கூப்பிட்ட? டாடி, அப்பா கடைக்கு போறாராம், நான்வெஜ் வாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒழுங்கா படிக்க தான் மாட்டீங்க, சாப்பிட்றதாவது ஒழுங்கா சாப்பிடுங்க. கறி வேணுமா இல்லை மீன் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க, அப்பா வாங்கிட்டு வருவாரு. அம்மா எனக்கு மீன் வேணுமா? அம்மா எனக்கு சிக்கன் வேணுமா? இந்தாங்கடி, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, வாங்கிட்டு வருவாரு. ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அம்மா எனக்கு மீன் சாப்பிட்டா தொண்டையில முள்ள குத்திக்குமா, மீன் வேண்டாமா, சிக்கனே வாங்கிட்டு வரலாமா, நல்லா இருக்குமா? அம்மா சிக்கன் வேண்டாமா, சிக்கன் சூடுமா, மீன் தாமா நல்லது, மீன் தின்னா கண்ணுக்கு நல்லதுமா. நீ என்னடி சிக்கன் சாப்பிட்டா சூடுங்கிற, அவன் என்னடினா மீன் சாப்பிட்டா தொண்டையில முள்ள குத்திருங்கிறா. இப்போ என்னதான் வாங்கிட்டு வர? மறி குழந்தை, எதுக்கு பிள்ளைங்கள்ட்ட கோவப்படுற? அதுங்களுக்கு என்ன தெரியும்? வீடு நான் ரெண்டுமே வாங்கிட்டு வரேன். நீங்க சும்மா இருங்க, எல்லாமே வாங்கிட்டு வந்து எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா? ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வரலாம், இருங்க. சீலா, நீ என் செல்ல குட்டி இல்லை, என் சமத்து குட்டி இல்லை, அம்மா சொல்கிறத கேட்பல்ல. இந்த வாரம் அப்பா மீன் எடுத்து வர சொல்லுவோம், அடுத்த வாரம் சிக்கன் செய்வோம், சரியா? மீன் சாப்பிட போறேனே, நல்லா வறுத்த மீன், நல்லா சூப்பரா இருக்கும். சூப்பரா நீ சுள்ளா சாப்பிட வேண்டியதான். டேடி ஓவரா டான்ஸ் போடாத, சரியா? நான் அடுத்த வாரம் சிக்கன் சாப்பிடுவேன். எது அடுத்த வாரம் சிக்கனா? அம்மா உன்ட்ட சும்மா சொல்லிருக்கடி, உன் மேல பாசமே இல்லை. அம்மா என் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கு, அதனாலதான் நான் கேட்டோன்னே மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு, சரியா? இல்ல இல்ல, அம்மா என் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கு, அதனாலதான் என்னை கூப்பிட்டு சமத்து குட்டி செல்ல குட்டின்னு அம்மா சொன்னிச்சு. உன்கிட்ட தான் எதுவுமே கேட்கல. அடி கிறுக்கச்சி, அப்படி சொன்னா தாண்டி நீ செவன்னு இருப்ப. அதனால தாண்டி அம்மா அப்படி உன்கிட்ட போய் சொன்னிச்சு. உன்னை அம்மா நல்லா ஏமாத்திருச்சு, நான் தான் ஜெயிச்சேன். எது அம்மா என்னை ஏமாத்திட்டாங்களா? அப்ப அம்மாவுக்கு என் மேல பாசமே இல்லையா? நான் போய் அம்மா போய் கேட்கணும் பாரு. ஏய் சீலா, என்னடி இங்க அழுதுகிட்டு வர்ற? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல, நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுமா. நீ ஏன் மேல பாசமா இருக்கியா இல்ல அக்கா மேல பாசமா இருக்கியாமா? இதுல என்னடி செல்லம் சந்தேகம்? உன் மேல தான் அம்மா ரொம்ப பாசமா இருப்பேன். இல்ல, பொய் சொல்ற. அக்கா சொன்னிச்சு நீ என்னை ஏமாத்தி பொய் சொல்றேன்னு. அதனாலதான் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க. நான் ஆசைப்பட்ட சிக்கன் எனக்கு வாங்கி தரவே சொல்லல நீ. அப்ப நீ அக்கா மேலதானே பாசமா இருக்க, என் மேல சும்மா பொய் சொல்லி தானே என்னை ஏமாத்திட்டு இருக்க. ஓ, இது உங்க அக்கா காரி பார்த்த வேலை தானா? ஏ மோனி, இங்க வாடி. ஏ மோனி, நீ தான் அவள்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி இப்போ அவளை அழுவ வச்சு வச்சிருக்கியா? இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்கு தாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த பாருடி, இனிமே விளையாட்டுக்கு கூட தங்கச்சிக்கிட்ட அந்த மாதிரி சொல்லி அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியா? அவளுக்கு பாதுகாப்பே நீ தான். இனிமே நல்லபடியா இந்த மாதிரி சண்டை போட்டுக்காம சந்தோஷமா இருங்க. அவள்கிட்ட சாரி கேளு. சாரி சீலா, என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி, இனிமே நானும் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். வெரி குட், இப்படிதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும், சரிங்களா? அப்பா மீன் வாங்கிட்டு வந்துடுவாரு, நான் நல்லா சூப்பராக செஞ்சு தரேன். என் செல்ல குட்டிக்கு மீன் சாப்பிட தெரியாதா? அம்மா பிச்சு தரேன், முள் இல்லாமல் எடுத்து தரேன், நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? சரிம்மா, சாப்பிட்றேம்மா, தேங்க்ஸ்மா, லவ் யூம்மா.
சரிடி என் செல்ல குட்டி, லவ் யூ டோடி. இங்கே பசங்களா நல்லா சாப்பிடுங்க. நாளைக்கு வேற கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது. அதுக்கு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் மரம் வைக்கணும், ஸ்டார் கட்டணும், நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும். சரிங்களா? ஆமாம்மா, எங்கள் ஸ்கூலில் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்க வீட்டில எல்லாம் கிறிஸ்மஸ் மரம் வச்சு ஸ்டார் கட்டி சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லயும் கட்டுவோம்மா. இந்த வருஷம் சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். அம்மா அம்மா, நானும் அக்காவும் கடைக்கு போயிட்டு ஸ்டார் வாங்கிட்டு வரோம்மா. வாங்கிட்டு வந்து வீட்ல கட்டி நம்மளும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம்மா. சரி செல்லங்களா, நீனும் அக்காவும் பார்த்து பத்திரமா போயிட்டு ஸ்டார் வாங்கிட்டு வாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நாளைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. அவர் வந்தார்னா சாக்லேட் நிறைய தருவாரு, கிஃப்ட் எல்லாம் தருவாரு. சின்ன சின்ன பசங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நீங்க எது வேணுமோ தாத்தா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஐயோ ஜாலி! அப்ப எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே தாத்தா கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி! மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க அதிகமா லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ப்ரோமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.